வணக்கம். நம்ம மைண்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸோட டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் அந்த கோர்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு மொத்தம் இதில் 6 பேப்பர்ஸ் இருக்குது. இதில் பேப்பர் 1க்கான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா தியரி பேப்பர். இதுக்கு வந்து நமக்கு ஒரு புக் இருக்குது. இந்த புக் வந்து எலமெண்ட் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸுக்கான பேசிக்ஸ் அண்ட் புக்ஸு. இந்த புக்கு எப்படி நீங்கள் வாங்கணும், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோர்ஸ் ஆரம்பித்தோன்னே டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த புக்கு பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். தென் செகண்ட் பேப்பர் வந்து பென்சில் ஸ்கெட்சிங். பென்சில் ஸ்கெட்சிங்க்கு நம்ம வாங்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கெட்ச் புக்கு. ஸோ இது நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் வந்து நமக்கு மினிமம் 140 GSMக்கு மேலே இருக்கணும். இது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டு ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஸ்கெட்ச் புக்கு அதோடு சேர்த்து நமக்கான பேசிக் ஸ்டேஷனரி என்னென்னா பென்சில், ஸ்கேல், ஷார்ப்னர், எரேசர் இது எல்லாமே நீங்கள் ஒரு செட் ஆஃப் வாங்கிக்க போகிறீங்க. ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்கேல், ஐ மீன் லாங் சைஸ் ஸ்கேல், ஸ்மால் சைஸ் ஸ்கேல் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டுமே இருந்தாலும் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள். அடுத்து வந்து நம்ம பென்சில் ஸ்கெட்சிங்ஸ்குள்ள நம்ம ஆர்டிஸ்டிக் பென்சில், இது வந்து பார்த்திங்கன்னா HB 2B 4B 8B இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் புக். இது ஒரு செட்டாகவே அவைலபிள் இருக்கும். இந்த செட்டு வந்து ஒன்று வாங்கிக்க போகிறோம். ஓகே, தென் அதன் பிறகு பேப்பர் ஸ்டம். நம்ம இந்த கலர்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுற எல்லாமே ஆல்ரெடி இங்கே டீச்சர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்க மெட்டீரியல். ஸோ இது வந்து பேப்பர் ஸ்டம்மு. இதுவும் உங்களுக்கு வந்து தனியாக ஆன்லைனில் பேக்கெட்ஸாக அவைலபிள் இருக்கும். அடுத்து நம்ம வந்து சார்கோல் பென்சில். ஸோ சார்கோல் பென்சிலில் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் காட்டுறது வந்து வுட்லெஸ் சார்கோல் பென்சில், அதாவது இது ஃபுல்லாகவே பென்சில் தான். இது இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 3 பென்சில் இருக்க பாக்கெட் அவைலபிள் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம், இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது பென்சில் ஸ்கெட்சிங்க்கு நம்ம என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னா ஸ்கெட்ச் புக்கு, பேசிக் ட்ராயிங் மெட்டீரியல்ஸு, சார்கோல் பென்சில், ஆர்டிஸ்டிக் பென்சில், அப்புறம் பேப்பர் ஸ்டம். இது 3 தான் நம்ம இதுக்கு தேவையானதை வாங்கிக்க போகிறோம். ஓகே, இதுக்கான நோட் வந்து நமக்கு டோட்டலாகவே தனி. ஸோ செகண்டு நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங். வாட்டர் கலர் பெயிண்டிங்க்கு நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்கெட்ச் புக் ஒன்று வாங்கிக்கிறோம். சேம் 150 GSM. ஸோ ஒரு சின்ன விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, உங்களுக்கு எது அவைலபிளோ வாங்கிக்கணும். பட் வாங்க போகிற மெட்டீரியல் வந்து ஆர்டிஸ்டிக் மெட்டீரியலாக மட்டும் இருக்கணும். அது மட்டும் போதும். ஓகேவா? தென் இப்போ இதுக்கு வந்து நம்ம வாட்டர் கலர் பெயிண்ட் வாங்க போகிறோம். வாட்டர் கலர் பெயிண்ட் வந்து ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் டியூபு 24 ஷேட்ஸ் உள்ளது வாங்கிக்க போகிறோம். இதில் ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் வாங்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் இது வாங்கிடாதீங்க. ஓகேவா? இது கேம்ப்ளினில் நீங்கள் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் கேம்ப்ளின் இல்லைனா ப்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ப்ரஷ்ஷு. ஸோ வாட்டர் கலர் பெயிண்டிங்க்கு நம்ம நிறையா ப்ரஷஸ் வாங்கணும். பட் ஆன்லைனில் நமக்கு ப்ரஷ்டோவில் ஆக்வா ஸ்டோக்ஸ் அப்படின்னு ஒரு மாடலுக்கு இது ஒரு 400 rupees வரும். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் டீச்சர் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ வாட்டர் கலர் பெயிண்ட்டுக்கான ப்ரஷ்ஷு தனி. ஸோ எப்பயுமே வாட்டர் கலர் பெயிண்ட்டுக்கான ப்ரஷ்ஷு நம்ம தனியாக வச்சுக்கணும். ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து பேலட். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பேலட்னு வாங்கிக்கலாம், இல்லை பெரிய பேலட்னு வாங்கிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கெட்ச் புக்கு, வாட்டர் கலர் டியூப்ஸு, டியூப் மட்டும் வாங்கிக்கோங்க, பேலட், ப்ரஷ்ஷு. ஓகேங்களா? அடிஷ்னலாக நம்ம வரையும் போது அந்த பேப்பரை ஃபோல்டன் பண்ணுறது, ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மாஸ்கிங் டேப் வாங்கிக்கலாம். இது வந்து 1/2 inch மாஸ்கிங் டேப். இந்த மாதிரி மாஸ்கிங் டேப்பும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வாட்டர் கலருக்கான மெட்டீரியல்ஸ். ஓகே, அடுத்து நமக்கான தேர்டு பேப்பர் வந்து ஆயில் கலர் பெயிண்டிங். ஆயில் கலர் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம கேன்வாஸில் தான் வரைய போகிறோம். இது பியூர்லி கிளாத் பேஸ்டு ட்ராயிங். அதுக்கு நம்ம வாங்க போகிறது வந்து கேன்வாஸ் கிளாத்து. நீங்கள் யாரும் போர்டாக வாங்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பேட், இது வந்து நம்ம ஃபைன் ஆர்ட்ங்கிற பிராண்டு. இது ஃபெவிகில்லோடது, ஐ மீன் பிடிலைட்டோடது, A4 சைஸு. இதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்பிடுறேன். ஐ மீன் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஷீட்ஸாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு புக்கு வாங்கிக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் நம்ம ஒரு புக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னா, இதை நம்ம தனியாக எடுத்துக்கும் போது ரோலாக வாங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா நிறையா கட் ஆகும், வேஸ்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம ஒரு 10 ஷீட் இருக்கிறது வாங்கிக்க போகிறோம். தேவைன்னா நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 10 ஷீட் உள்ளது. அடுத்து ஆயில் கலர், ஆர்டிஸ்ட் ஆயில் கலர். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆர்டிஸ்ட் ஆயில் கலர். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் 9 ml இருக்கிற 12 ஷேட்ஸ் வாங்கிக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். தென் இதுக்கான ப்ரஷஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேம்ப்ளின் இல்லை எனி பிராண்டில் ஃப்ளாட் ப்ரஷஸ் தனியாக வாங்கிக்கோங்க, ரவுண்ட் ப்ரஷஸ் தனியாக வாங்கிக்கோங்க. ஸோ அது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா
நம்ம வாட்டர் கலரில் யூஸ் பண்ணுற இந்த ப்ரஷ்ஷை நம்ம ஆயில் பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். என்ன ரீசன்னா, நம்ம ஆயில் பெயிண்ட்டை யூஸ் பண்ண பிறகு அதை நம்ம தின்னரில் வாஷ் பண்ணுவோம். அப்புறம் அந்த ப்ரஷ்ஷோட சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு டோட்டலாக இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் கேம்லினில் செட் ஆஃப் ப்ரஷ்ஷஸ் இருக்குது. அது இல்லாமல் ஃபைன் ஆர்ட்னு ஒரு பிராண்ட் இருக்குது. என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் செட் ஆஃப் ப்ரஷ்ஷஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நான் அந்த வாட்ஸ்அப் குரூப் அந்த மெட்டீரியல் அனுப்பியிருக்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை எடுத்தும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதன் பிறகு மினியேச்சர் ப்ரஷ்ஷு 000, 00, 1 அண்ட் 0. ஸோ இந்த ப்ரஷ்ஷஸ் வந்து 2 வாங்கிக்கோங்க. வாட்டர் கலருக்கு ஒரு செட்டு, ஆயில் பெயிண்ட்டுக்கு ஒரு செட்டு. தென் இது போக நம்ம ஆயில் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நாம் வந்து இந்த லின்சிட் ஆயில் ஒன்று வாங்கிப்போம். இது வந்து கேம்லின் ஆர்டிஸ்ட் லின்சிட் ஆயில். இது ஒரு 100 சம்திங் ப்ரைஸஸ் வரும். இந்த மாதிரி ஒரு ஆயில் பாட்டில் ஒன்று வாங்கிக்க போகிறோம். தென் இந்த ஆயிலை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து தின்னர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நமக்கு கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சரி சார், இப்போ நான் ஆயில் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பேலட் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை, ஆயில் பெயிண்ட்டுக்கு நம்ம தனி பேலட் வச்சுக்கணும். அந்த பேலட் இந்த மாதிரி பள்ளமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வாட்டர் கலர் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுள். ஆயில் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளைனாக இருக்க பேலட் வாங்கிக்கலாம். இல்லைனா நார்மலாக இது நம்ம ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். இது பேர் வந்து ஐலோம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சுவிட்ச் போர்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே அந்த ஷீட் தான். இந்த ஷீட் ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட சைஸ் வந்து 10x12. இந்த மாதிரி சின்ன சைஸ் வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு 40 rupees சம்திங் தான் வரும். நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் வாங்கும் இந்த மாதிரி கேன்வாஸில் வரைகிறதுக்கு பேலட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ரொம்பவே ஈஸி. தென் நம்மளுடைய அடுத்த பேப்பர் வந்து லைஃப் ஸ்டடி. லைஃப் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் அது போர்ட்ரேட் தான். அதில் நம்ம பென்சில் யூஸ் பண்ணி வரைவோம், வாட்டர் கலர் யூஸ் பண்ணி வரைவோம், ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணி வரைவோம். நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு நோட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டால் போதும். ஸோ ஏன் நோட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டா, அதில் நம்ம ரைட் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து போவோமா, ஐஸு, நோஸு, லிப்ஸு. ஸோ ஒரே நோட்டாக இருந்தால் உங்களுக்கு கம்பேர் பண்ணிக்கிறதும் பின்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம 3 நோட் வாங்க போகிறோம். 3மே A4 சைஸு தான். ஸோ ஒரு நோட்டு பென்சிலுக்கு, ஒரு நோட்டு வாட்டர் கலருக்கு, ஒரு நோட்டு வந்து லைஃப் ஸ்டடிக்கு. ஓகே, கேன்வாஸு ஆயில் பெயிண்ட்டுக்கு நம்ம வாங்கிடுவோம். இந்த A4 சைஸ் கேன்வாஸு நம்ம வாங்கிடுவோம். ஓகே, தென் இதான் மெட்டீரியலோட இம்பார்ட்டன்ஸு. மெட்டீரியல்ஸ் என்னங்கிற லிஸ்ட்டும் இதான். தென் உங்களுக்கு நான் வந்து இந்த லிஸ்ட்டும் அனுப்பிச்சிருக்கேன். ப்ளஸ் லாஸ்ட் பேப்பர் வந்து கல்ச்சரல் ஸ்டடின்னு இருக்கும். கல்ச்சர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் வரைய போகிறோம். அதுக்கு நம்ம புதுசாக எந்த மெட்டீரியலும் வாங்க வேண்டாம். அதுலேயே நம்ம பென்சில் வரைவோம், ஆயில் பெயிண்ட் வரைவோம், வாட்டர் கலர் வரைவோம். ஸோ இந்த மெட்டீரியல் நம்ம யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் திருச்சியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஷாப்போட டீட்டெயில் அனுப்புகிறேன். பிரின்ஸ் அண்ட் கம்பெனின்னு ஒரு ஷாப் இருக்காங்க. அவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு ஷாப்பு. நமக்கு தேவையான மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் வெளியூராக இருந்தால் ஆன்லைன் லிங்க்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தும் வாங்கிக்கலாம். ஸோ இது சின்ன மெட்டீரியல் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைனா உங்களுடைய அந்த அட்மின் இருப்பாங்களா, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எமர்ஜ் ஆகிறதுக்கு மைண்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸோட வாழ்த்துக்கள். நன்றி.